வணக்கம் நண்பர்களே. நான் டாக்டர் ஆனந்தன், சைக்கியாட்ரிஸ்ட், மக்கள் நீதி மையத்தின் அடிப்படை உறுப்பினர். கமல்ஹாசன் அவர்களின் கலை, இலக்கியம், அறிவியல், அரசியல் மற்றும் ஆன்மீகம் பற்றிய என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கமல்ஹாசன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தான் அரசியலுக்கு வரப்போவதாக ஒரு நாளும் சொல்லியதில்லை. மாறாக அரசியலுக்கு வரமாட்டேன் என்றுதான் சொல்லி வந்திருக்கிறார். இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பதின் நோக்கம் அவருக்கு சினிமாவில் மார்க்கெட் இல்லை என்று சொல்பவர்கள் கமலின் கடந்த 30 ஆண்டு கால சினிமா பயணத்தை முழுவதும் அறியாதவர்களும் அவரை எதிரியாக பார்க்கும் கட்சிகளை சார்ந்தவர்களும் தான். சில ஆண்டுகளாக வந்த அவருடைய படங்கள் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது உண்மைதான். அதேபோல் கடந்த காலங்களிலும் சில படங்கள் வணிக ரீதியாக தோல்வியடைந்திருக்கின்றன. உதாரணமாக குணா, அன்பே சிவம் படங்களை சொல்லலாம். காக்கா முட்டை, ஆடுகளம், அங்காடித்தெரு, விசாரணை, டூலெட் மாதிரியான தரமான படங்களை ஆறத் தழுவி ஏற்றுக்கொள்ளும் இன்றைய தமிழ் சினிமா ரசிகர்கள் வாழும் காலத்தில் அன்பே சிவம், குணா, ஹேராம் மாதிரியான படங்கள் வெளியானால் மாபெரும் வெற்றியை கொடுத்து கொண்டாடுவார்கள் இன்றைய தமிழ் ரசிகர்கள் என்பது இன்றைய சினிமா வல்லுநர்களின் பார்வை. இன்று கூட கமல்ஹாசன் தனது திரைப்படங்களை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்காமல் முருகதாஸ், ஷங்கர் மாதிரியான இயக்குநர்களிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்தால் சகலகலா வல்லவன் மாதிரி அவர் நடிக்கும் அத்தனை படங்களும் மாபெரும் வெற்றி பெறும் என்பது கமலுக்கு தெரியாதது இல்லை. இருப்பினும் மன்மதன் அம்பு, உத்தமவில்லன் மாதிரியான தோல்வி படங்கள் கொடுக்கிறார். தோல்வி அடையும் என்று தெரிந்தே கொடுக்கிறார் என்பது அல்ல. தன்னுடைய சிந்தனைகள் அளவுக்கு ரசிகர்கள் சிந்தனை இருக்கும் என்ற நம்பிக்கை, இருக்க வேண்டும் என்ற ஆசை, அதனாலேயே அந்த படங்கள் தோல்வி அடைந்தன. அன்பே சிவம் மாதிரியான சினிமாக்களை இன்று சினிமா ஆர்வலர்கள் கொண்டாடுவதைப் போல இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தமவில்லன், மன்மதன் அம்பு மாதிரியான படங்கள் கொண்டாடப்படும். நடிகனாக மட்டுமே இருந்தால் உயிர் வாழும் வரை சினிமாவில் கமல்ஹாசனுக்கு மார்க்கெட் குறைய வாய்ப்பே இல்லை. ஆனால் அவரால் அப்படி இருக்க முடியாது. காரணம், கமல் வெறும் நடிகன் அல்ல. சங்கர், முருகதாஸ் மாதிரியான வெற்றி இயக்குநர்களின் படங்களில் பிரம்மாண்டம், அழகிய பாடல்கள் என பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கும். இயக்குனர் சங்கரின் படங்களில் வருவதைப் போல் கெட்ட விஷயங்களை ஒழித்து கடைசியாக நல்லவன் தலைவனாக வரும்போது படம் முடியும் தருவாயில் மனதில் ஒரு திருப்தி வரும். தன்னை சங்கர் பட கதாநாயகனுடன் ஐடென்டிஃபை செய்து கொண்டு நாளை முதல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுடன் போகும் நமக்கு வீட்டுக்கு போனவுடன் ஒரு சின்ன விஷயத்தில் மனைவியுடனோ தகப்பனருடனோ கோபம் வந்து குப்புறப்படுத்துவோம். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் வந்த கமல்ஹாசன் கதை, திரைக்கதை அமைத்த படங்களை, எழுதிய பாடல்களை நன்றாக கவனித்தால் தெரியும். விஷுவல் பிரம்மாண்டத்தை தாண்டி கதையின் கருவில் ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அந்த கருத்தை பிரச்சார துணை இல்லாமல் விஷுவலாக காண்பிக்க செய்யும் முயற்சியில் ஏற்படும் பிரயத்தனம், அதனால் செய்யப்படும் திரைக்கதை ஆகியவை படத்தின் தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுவதை பார்க்கலாம். வணிக ரீதியாக தோல்வியடைந்த மன்மதன் அம்பு ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். அந்த படத்தின் கதையானது, முன்னாள் இராணுவ அதிகாரியான கமல் தன்னுடைய நண்பன் கேன்சர் செலவுக்காக ஒரு வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஈரோப்புக்கு செல்வார். அந்த வேலை என்னவென்றால், தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோயினுடன் நிச்சயம் முடித்த ஒரு பெரும் இளம் தொழிலதிபர் தன் எதிர்கால மனைவி வேறு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வைத்திருக்கிறாளா என உளவு பார்க்க கமல்ஹாசனை ஈரோப்புக்கு அனுப்புவான். அந்த தொழிலதிபர் அப்பப்ப ஈரோப்புக்கு கமல்ஹாசனுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா என நச்சரித்து கொண்டே இருப்பான். அதற்கு கமல், இல்லை பாஸ், அவளுக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, விவகாரத்தான் தோழியின் குடும்பத்துடன் தான் வந்திருக்கிறாள் என சொன்னாலும், இல்லை நல்லா பாரு, கண்டிப்பாக இருப்பான் என திரும்ப திரும்ப சொல்வான் அந்த தொழிலதிபர். இதற்கிடையே சென்னையில் கேன்சர் வைத்தியம்
பார்க்கும் நண்பனின் வைத்திய செலவுக்கு சரியாக பணத்தை செலுத்த மாட்டான் அந்த தொழிலதிபர். உளவு பார்த்து விஷயம் ஏதாவது சொன்னால் தானே பணம் கொடுப்பான். அந்த இளம் தொழிலதிபர் எதிர்பார்ப்பது, ஆமாம், அவள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு சுத்துறா என உளவாளி சொல்லணும். அந்த தொழிலதிபருக்கு உண்மையை விட தான் என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்க வேண்டும். உண்மை என்னவென்றால் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை என்பதுதான். தன் நண்பனுக்கு கேன்சருக்கான சிகிச்சை கிடைக்காமல் வைத்து வருந்தும் கமலஹாசன் ஒரு கட்டத்தில், ஆமாம் பாஸ், பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் என சொன்னதும் அங்கு சென்னையில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பேமெண்ட் சரியாக போய்கொண்டிருக்கும். அந்த சமயத்தில் தான் கமல் எழுதிய ஒரு வெண்பா பாடலாக வரும். ஆம், அது ஒரு வெண்பாவுக்கு சமமானதுதான். அந்த பாடல் வரிகளில் சிலவற்றை சொல்கிறேன். போனா போகுதுன்னு விட்டினா கேனேன்னு ஆப்பு வப்பாண்டா, தானா ஓடி போய் நின்னா வேணும்னு காக்க வப்பாண்டா, சாமதான பேத தண்ட நாளும் தோத்து போகும்போது தகிடத்தோம் செய் தகிடத்தோம். டே பணக்காரா, கீரை வாங்க காரில் போய் பேரம் பண்ணுற, டே பணக்காரா, கோடி துட்ட சாமிக்குன்னு தானம் பண்ணுற, தப்பான ஆளு எதிலும் வெல்லும் ஏடாகூடம், எப்போதும் இல்லை காலம் மாறும் நியாயம் வெல்லும். ஆமாம், இன்று வரை கமல்ஹாசன் நியாயம் வெல்லும் என்ற நம்பிக்கையில்தான் அரசியலில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். சீமான் மாதிரியான அரசியல்வாதிகளைப் போல வெறுப்பு அரசியல் செய்யாமல், தினகரன் மாதிரியான அரசியல்வாதிகளைப் போல பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அரசியல் செய்யாமல், கமலுக்கே உரித்தான அன்பு, நேர்மை போன்றவற்றை முதலீடாக வைத்து இயங்குகிறார். பிரபல வழக்கறிஞர் மகனாக பிறந்த கமல் 9ஆம் வகுப்புக்கு பிறகு பள்ளிக்கு போகாமல் தன்னுடைய 14வது வயதிலிருந்து தன் மனதோடு போராட்டம் நடத்தி கொண்டு கூடவே திறமைகளை வளர்த்து கொண்டும் இருந்திருக்கிறார். சொகுசு வாழ்க்கை வாழ வாய்ப்பிருந்தும் அவனுக்குள் கனண்டு கொண்டிருந்த நெருப்பு அவனை பன்முக திறமைகளை கொண்ட கலைஞனாக மாற்றியிருக்கிறது. மக்கள் நீதி மையம் தனது தேர்தல் அறிக்கையில் பல ஆயிரம் திறன் மேம்பாட்டு மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்கிறது. நண்பர்களே, நன்றாக கவனிக்கவும். திறன் மேம்பாட்டு மையங்கள், கல்வி மையங்கள் அல்ல. இன்றைக்கு இந்தியாவில் கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பிஇ, MBBS, MCA, MBA என படித்துவிட்டு சரியான வேலை இல்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதே சமயம் ITஐ படித்துவிட்டு ஏசி மெக்கானிக் மாதிரியான வேலைகளை செய்து மாதம் 50,000க்கும் மேல் சம்பாதிக்கும் இளைஞர்களையும் தினமும் பார்க்கிறேன். அந்த BE, MBBS படித்த இளைஞர்களுக்கு சரியான வேலை கிடைக்காததுக்கு காரணம் அவர்களிடம் பட்டங்கள் தான் இருக்கின்றனவே தவிர திறன் இல்லை. திறன், ஸ்கில்ஸ். அதை தான் கமல்ஹாசன் திறன் மேம்பாட்டு மையங்கள், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் தான் ஆட்சிக்கு வந்தால் ஆரம்பிக்கப் போவதாக அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ITஐ படிக்கும் அளவுக்கு மட்டுமே தகுதியான மாணவனை B பட்டம் வாங்க வைக்கலாம் என்ற அளவில் தான் இன்று கல்வியின் தரம் இருக்கிறது. அதை தான் தனது தேர்தல் அறிக்கையில் கமல்ஹாசன் டிகிரியை விட டிகிரி படிக்க முடியாத நிலைமையில் உள்ளவர்களுக்கு கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கிறதுக்காக டிகிரி வாங்காமல் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என தொலைநோக்குடன் யோசிக்கிறார். சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை, 5 முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை. எஸ், சமூக விரோதிகளின் புகலிடமாக இருக்கும் இன்றைய இந்திய அரசியலில் கமல்ஹாசன் களமிறங்கி இருப்பது ஒரு சோதனை முயற்சியாகவே பார்க்கிறேன். கமல் பேசும் மையம் அரசியல் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கொண்டாடப்படும். இன்றைக்கு அன்பே சிவம் சினிமா கொண்டாடப்படுவதை போல. அதுவரைக்கும் கமல் குழப்புகிறார், கமல் பேசுவது புரியவில்லை என்றுதான் பேசிக்கொண்டு இருக்கப் போகிறோம்.
ஆனால் கமல்ஹாசன் தெளிவாக இருக்கிறார். கமல்ஹாசனால் முன்னெடுக்கப்பட்டு மக்களால் இயக்கப்படும் மக்கள் நீதி மையம் என்றுதான் சொல்லியிருக்கிறார். கமல்ஹாசனாகிய நான் என முதலமைச்சர் கனவோடு திரியும் அளவுக்கு காமன் சென்ஸ் இல்லாதவர் அல்ல கமல்ஹாசன். ஜெயலலிதா இருக்கும்போது அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லைதான். ஒரு யானை மதம் பிடித்து திரிந்து கொண்டிருக்கும் போது அதனுடன் ஒரு மனிதன் சண்டைக்கு போவது சரியா? மேலும் அந்த காலகட்டத்தில் அவருக்கு அரசியலுக்கு வரும் எண்ணமும் இல்லை. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு கூவத்தூரில் ஆரம்பித்து இன்றைக்கு மோடி எங்கள் டாடி, மோடி இந்தியாவை காக்கும் ஸ்டென் மாஸ்டர் என பேசித் திரியும் கோமாளித்தனமான சமூக விரோத குணம் என்ற ஒன்றை மட்டுமே முதலீடாக வைத்து ஆட்சி நடத்துபவர்களை பார்க்கும்போது என்னை போன்ற சராசரி மக்களுக்கு விரக்தியும் கோபமும் வருகிறதே. இந்த கோமாளி கூட்டம் எடுக்கும் கொள்கை முடிவுகள் நம் அன்றாட வாழ்க்கையை, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதே என எண்ணும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. வாக்களிப்பதை தவிர நம்மால் என்ன செய்ய முடியும் என நம்மை போன்ற நடுத்தர மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். கமல் நான் முன்னெடுக்கிறேன், என்னை நீங்கள் இயக்குங்கள் என கமல்ஹாசன் களத்தில் இறங்கியிருக்கிறார். அவர் பேசுறது புரியல. கொள்கை என்ன, வலதா இடதா? அதிமுக திமுக போன்ற கட்சிகளின் கொள்கைகள் என்ன, வலதா இடதா என்பதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? சரி, ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பேப்பரில் எழுதியிருப்பதை படித்து நீங்கள் தெரிந்து கொண்டாலும் அதன்படிதான் அவர்கள் செயல்படுகிறார்களா? யாகம் வளர்ப்பதும், நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகுகாலம் இமகண்டம் பார்ப்பதும் மறைந்த மதிப்பிற்குரிய ஜெயலலிதாவின் குணம் என்று தெரியாதா அன்பிற்குரிய திரு கி வீரமணி அவர்களுக்கு? தெரிந்தும் சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டம் கொடுப்பதுதான் பெரியார் சொல்லி சென்ற கொள்கையா? புட்டபர்த்தி சாய்பாபாவை வீட்டிற்கு வரவழைத்து சாய்பாபா தன்னுடைய இறை சக்தியால் வரவழைத்த தங்க சங்கிலிகளை திரு துரைமுருகனும் திரு தயாநிதி மாறனும் வாங்கிக் கொள்வதுதான் திமுகவின் மூட நம்பிக்கையை ஒழிக்கும் கொள்கைகளா? தமிழகத்தில் இடதுசாரிகள் தங்களின் சித்தாந்தங்கள் படிதான் நடக்கிறார்களா? பல முறை இடதுசாரிகள் கூட்டணி வைத்த அதிமுகவின் கொள்கைகளும் நடவடிக்கைகளும் வலதா இடதா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திரு தா பாண்டியன் அவர்கள் 2G ஊழல் செய்த 1,75,000 கோடி பணத்தை கண்டெய்னர்களில் அடக்கினால் எவ்வளவு பெரிய கண்டெய்னர்களில் எவ்வளவு கண்டெய்னர்கள் தேவை என நீளம் அகலம் அளந்து கணக்கு சொல்கிறார். இன்றைக்கு அந்த கணக்கு என்னாச்சு? திரு சுப வீரபாண்டியன் அவர்களை வைத்து 1.75 லட்சம் கோடி என்பது அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு, அவ்வளவு பணம் ஊழல் செய்யவில்லை என சொல்கிறார்கள் திமுகவினர். இது சுபவி பேசிய மேடை பேச்சில் யூடியூபில் பார்த்தது. இதை வடிவேறு பாணியில் சொல்லணும்னா, 1,75,000 கோடி அடிக்கிற அளவுக்கு நான் ஒத்துலடா, நம்புங்கடா, ஏதோ எங்களால் முடிஞ்சது ஒரு 20-30% இருக்கலாம், மீது பங்கு பிரித்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமாடா, அப்படிதான் இருக்கு. திமுகவினர் ஹிந்தி ஒழிப்பு செய்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் போட்ட கோஷத்தில் ஒரு வரி சொல்கிறேன். ஹிந்தி மொழியை ராணியாக சித்தரித்து எழுதிய வரி அது. உதாரணமாக, தமிழ் தாய் வாழ்த்து என தமிழை தாயாக சித்தரிக்கிறோமே, அப்படி இந்தி மொழியை ராணியாக சித்தரிக்கும் வரி. அந்த கோஷம் என்னவென்றால், இந்தி ராணி நீ வேசி என்று திமுகவினர் கோஷம் போட்டார்கள் ஹிந்தி ஒழிப்பு போராட்டத்தில். இந்தி ராணி நீ வேசி. இந்த கோஷத்தை ஒரு 4 தடவை வேகமாக சொல்லி பாருங்கள். அதே திருமதி இந்திரா காந்தி அம்மையாரை அடுத்த தேர்தலில் கூட்டணி வைத்த பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகின்றனர். மதுரை ரயில் நிலையத்தில் ஒரு கும்பல் கல்லறிய திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரத்தம் வந்தது. அந்த இரத்தத்தை மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு வழக்கமாக வரும் இரத்தம்தான் என்று கொச்சைப்படுத்தினர் திமுகவினர். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்தில் அவர் தமிழன் அல்ல மலையாளி என தூண்டிவிட்டு தமிழகத்தில் உள்ள மலையாளிகளின் கடைகளை அடித்து நொறுக்கிய வன்முறை கட்சி எதுவென்று தெரிந்து கொள்ளுங்கள். ஜெயகாந்தனின் ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் நூலில் இதையெல்லாம் படித்தேன். இன்னும் கண்ணதாசனின் வனவாசத்தில் உள்ள வரிகளை இன்றைய இளைஞர்கள் படித்தால்
2 கழகங்களுக்கும் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டீர்கள். திமுக ஆட்சி காலங்களில் மாவட்டந்தோறும் குறுநில மன்னர்களின் சர்வாதிகார ஆட்சி நடக்கும். திரைப்படத்துறை முதல் ரியல் எஸ்டேட் வரை கயவர்களின் கூடாரமாகிவிடும். சன் பிக்சர்ஸ், சக்சேனா போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட போது தயாரிப்பாளர் சங்கத்தில் வெடிவெடித்து கொண்டாடினர். காரணம், ஒட்டுமொத்த சினிமா துறையையும் ஆக்கிரமித்து அவர்களின் குடும்ப கம்பெனிகள் மட்டுமே படம் தயாரிக்கும் நிலை இருந்தது. இடதுசாரிகளும் காங்கிரசாரும் எப்போதும் தீய சக்தியாக, எதிரியாக பார்க்கும் பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்து கேபினட் அமைச்சர்களாக அங்கம் வகித்தார்களே, அந்த திமுகவினர் இன்று மட்டும் மதச்சார்பற்றவர்களா? திமுக, அதிமுக 2 கட்சிகளும் வேட்பாளராக அறிவித்திருக்கும் அத்தனை வாரிசுகளையும், கனிமொழி, தமிழச்சி வகைரா வாரிசுகள் உட்பட ஒரே நிகழ்ச்சிக்கு வரவழைத்து விவாதிக்க தமிழக ஜனநாயகத்தின் 4வது தூணை தாங்கி பிடித்திருக்கும் கார்த்திகை செல்வன், ராஜா திருவாங்கடம், ரங்கராஜ் பாண்டே, குணசேகரன், நெல்சன் போன்றவர்கள் செய்வார்களா? வாய்ப்பே இல்லை. அவர்களின் முதலாளிகள் 2இல் ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கும்போது எப்படி செய்வார்கள்? வேற என்ன செய்வார்கள் தெரியுமா? ஜே தீபா, மாதவன், நாஞ்சில் சம்பத், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களை நேருக்கு நேரில் உட்கார வைத்து அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை அசிங்கப்படுத்தி டிஆர்பியை ஏற்றிக்கொள்வார்கள். கார்த்திகை செல்வன், ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஊடகத்தாரை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்கள் வாங்கும் சம்பளத்துக்கு கொடுத்திருக்கும் வேலையை செய்கிறார்கள். மற்றபடி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக நினைத்து ஏமாறாதீர்கள். விவாதத்தில் கலந்து கொள்ளும் நபரின் பேச்சு திறமை தான் அதில் வெளிப்படும். உண்மையை சரியான ஊடகங்கள் தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். வறுமையில் வாழும் ஏழைகளுக்கு பணத்தை வைத்து சின்னத்தை அவர்களிடம் சேர்க்க தினகரன் கட்சியினர் முற்படுகின்றனர். நம்மை மாதிரியான மிடில் கிளாஸ் மக்கள் சிந்தித்து வரும் 18ஆம் தேதி வாக்களித்தால்தான் கமல்ஹாசன் மாதிரியான மனிதர்களால் அதிகபட்சமாக 2026ஆம் ஆண்டுக்குள்ளாவது நாம் ஆளப்படுவோம். குழந்தைகளின் படிப்பு செலவு, குடும்பத்தினரின் வைத்திய செலவு என சம்பாதிக்கும் பணம் பூரா அழியும் அவலம் மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்தால் மாறும் என ஒரு மனநல மருத்துவனாக நான் நம்புகிறேன். எங்கள் தாத்தா காலத்திலேருந்தே ரெட்டலை தான் சார், சூரியன் தான் சார் என கடிவாளம் கட்டிய குதிரையைப் போல கொஞ்சம் கூட அறிவை பயன்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தீர்களேயானால் இடையே தீய சக்திகள் புகுந்து சிந்தனையை தூண்டாமல் உணர்ச்சிகளை தூண்டி இளைஞர்களின் மனதில் இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் விஷத்தை விதைக்கும் சீமான் வகைரா மனிதர்கள் கூட்டங்களில் கத்தி கூச்சலிட்டு பேசி நம் குழந்தைகளின், இளைஞர்களின் மனதை அழுக்குப்படுத்தி விடுவார்கள். நம் அப்பா தாத்தாக்கள் வாயால் வடை சுட்டு வித்தவர்களை நம்பி தங்கள் குடும்பத்தை வறுமையில் விட்டுவிட்டு தாங்கள் தலைவர்களாக நம்பியவர்களை மாளிகையில் உட்கார வைத்தது போதாதா? சீமான்கள் வேறையா? இன்றைக்கு தங்களின் வாரிசுகளை திமுக, அதிமுகவினர் இறக்குவதைப் போல சீமான்களையும் வாரிசுகளை இறக்கிவிட்டு அப்பாவி இளைஞர்களை கோஷம் போட சமூக வலைதளங்களில் கொச்சையாக எழுத மட்டுமே பயன்படுத்துவார்கள். திரு தினகரன் அவர்கள் பக்கம் இருப்பது 2 வகையான கும்பல். உட்கட்சி பூசலில் தாங்கள் வசிக்கும் பகுதியில் தனது கட்சியிலேயே கவுன்சிலர் பதவிக்கு போட்டியாக இருப்பவர் முதல் எம்பி பதவிக்கு போட்டியாக இருப்பவர் வரை இன்றைய ஓபிஎஸ், சிபிஎஸ், அதிமுகவில் அங்கீகாரம், பதவி கிடைக்காதவர்கள் ஒரு கும்பல் தினகரன் அணியில் இருக்கிறார்கள். அடுத்து தினகரன் சாதியை சேர்ந்தவர்கள். சாதி தலைவர்களை மீட்பர்களாக பார்க்கும் அந்த சாதி இளைஞர்கள் மறந்து போவது என்னவென்றால், தனக்கோ தன் குடும்பத்தினருக்கோ பண கஷ்டமோ, உடல் வியாதியோ, கல்வி கட்டணம் செலுத்த பணமில்லை என்றெல்லாம் கஷ்டங்கள் வரும்போது உதவப் போவது அந்த தலைவர்கள் அல்ல. ஆனால் அந்த தலைவர்களோ உங்கள் தலையை கணக்கு காண்பித்து அரசியல் பேரம் பேசுவார்கள். படிப்பு செலவு, ஆஸ்பத்திரி செலவு என நீங்கள் இன்றைக்கு கடனாளிகளாக இருப்பதற்கு காரணமே அந்த போலியான மீட்பர்கள்தான். அந்த சாதி தலைவர்கள் நடத்தும் கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகளுக்கு சீட்டு கேட்டு போகும்போது பல லட்சம் வாங்கி கொண்டு 10,000 குறைத்துக் கொள்வார்கள். அவருக்கு அரசியல் பேரம் படிய காரணமாக இருந்த தரகரின் பையனுக்கு அவன் வேறு சாதியாக இருந்தாலும்
அதே சீட்டை இலவசமாக கொடுப்பார்கள். ஆனால் அவர் போட்ட 10,000 டிஸ்கவுண்டை கடவுள் கொடுத்த வரமாக நினைத்து பல கோடி மதிப்புள்ள உங்கள் ஓட்டை உங்கள் சாதி தலைவனுக்கு போடுவீர்கள். ஓட்டு மட்டும் போட்டுவிட்டு வேலையை, படிப்பை, குடும்பத்தை பார்த்தாலாவது பரவாயில்லை. அவன் தூண்டிய சாதி கலவரத்திற்காக அருவாளை தூக்குவீர்கள், தீக்குளிப்பீர்கள். எந்த சாதி தலைவனை எதிர்த்து தீக்குளிக்கவும் தயாராக இருந்தீர்களோ அந்த தலைவனுக்கு தமிழ் குடி தாங்கி, புரட்சி புயல் இடி தாங்கி என்றெல்லாம் பட்டம் கொடுப்பார்கள் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் தலைவர்கள். அவர்களுக்காக அடித்துக்கொண்டு வெட்டிக்கொண்டு தீக்குளித்த 2 சாதி ஏழை இளைஞர்களின் போட்டோக்களை வைத்து வருஷம் வீர வணக்கம் செலுத்தி தங்களின் அரசியல் பேரத்தின் வலிமையை அதிகரித்துக் கொள்வார்கள் உங்கள் சாதி தலைவர்கள். சாதிக்காக உயிர் நீத்த அந்த தியாகிகள் பட்டியலில் தாங்களும் இடம்பெற்று தன் குடும்பத்தை தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் தங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் பகத்சிங்கை அவுத்துவிட சரியான தருணம் தேடிக்கொண்டிருப்பார்கள் சாதி இளைஞர்கள். பல படிநிலைகளில் இருக்கும் இந்த சாதிப்பற்றுள்ள இளைஞர்கள் அனைவரையும் ஒரே வகையில் அடக்கிவிட முடியாது. தீக்குளிப்பு இளைஞர்கள் பெரும்பாலும் வறுமையில் இருப்பவர்கள்தான். அடுத்த படியில் சட்டையில் 2 பட்டன்களை கலட்டிவிட்டு தங்கச்சங்கிலி வெளியே தெரிய புல்லட்டில் வருவார்கள். அடுத்த படியில் டாட்டா சுமோ கும்பல், அடுத்து தலைவனுக்கு சோத்துக்கை பீச்சங்கை கும்பல் என படிநிலைகள் ஏறும் இறங்கும். இந்த சோத்துக்கை பீச்சங்கை கும்பல் எந்த நேரமும் தலைவனை தட்டிவிட்டு தலைவராகிவிடும் வல்லமை படைத்தவர்கள். சமீபத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த 3ஆம் தலைமுறை தலைவனுக்கு வியர்வையை துடைத்துவிட்ட பீச்சங்கையை ஃபேஸ்புக் மீம்ஸில் ஒரு குழந்தையின் டயப்பரை கலட்டி ஒரு கை துடைத்துக் கொண்டிருப்பதை போன்ற படம் அது. அந்த கை ஒரு தாயின் கை அல்ல, அது ஒரு பீச்சங்கை. தினகரனின் சாதி ஓட்டுகளில் ஆரம்பித்து பீச்சங்கையில் வந்து நிற்கிறது என்னுடைய கட்டுரை. இது தினகரன் சாதிக்கு மட்டுமல்ல, எல்லா சாதிகளுக்கும் கச்சிதமாக பொருந்தும். தினகரன் சாதியை உதாரணமாக எடுத்துக்கொள்ள காரணம், தினகரனின் ஸ்கூல் டிசியில் என்ன சாதி போட்டிருக்குமோ அதேதான் என் ஸ்கூல் டிசியிலும் போடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஊர் மன்னார்குடி என சொல்ல கூச்சப்படும் என் நண்பர்கள் வாழும் ஊருக்கு அருகில் உள்ள ஒரத்தநாடு தாலுக்கு ஆம்பலாவட்டு கிராமம்தான் என் சொந்த ஊர். எங்கள் வீடுகளில் பணக்கஷ்டம் இருந்தால் அஞ்சரைப்பட்டி, மாடம், சாமி வீடு போன்ற இடங்களில் துளாவி ₹1, ₹2 சேர்த்து உப்பு புளி மிளகாய் வாங்குவார்கள் எங்கள் அம்மாச்சிகளும் அப்பாயிகளும். அப்படி வருமான வரித்துறையினர் துளாவியதில் கிடைத்த சில்லறை மட்டுமே பல கோடிகளில் இருந்தது மன்னார்குடி சொந்தங்களின் வீடுகளில். சில்லறைகளையே கோடிகளில் வைத்திருப்பவர்கள் நோட்டுகளில் எவ்வளவு வைத்திருப்பார்கள்? ஆனால் 40 ஆண்டுகளாக சினிமா துறையில் இருந்து கடந்த 20 ஆண்டுகளாக கோடிகளில் சம்பளம் வாங்கும் கமல்ஹாசன் முறையாக வருமான வரி கட்டி சம்பாதித்த பணத்தையும் போட்டு மேலும் தனது வீட்டையும் அடமானம் வைத்து கட்சி நடத்துகிறார். வீடை அடமானம் வைக்க காரணம், கடந்த 30 ஆண்டுகளாக தன்னுடைய சம்பாத்தியம் முழுவதையும் தான் காதலிக்கும் சினிமாவிலேயே போட்டார். கல்யாண மண்டபங்கள் கட்டவில்லை, பண்ணை வீடுகளை வாங்கி போடவில்லை. கமர்ஷியல் விஷயங்கள் இல்லாத கதைகளை படமாக்க தயாரிப்பாளர்கள் முன்வராத பட்சத்தில் தன் கிரியேட்டிவிட்டியை வெளிக்கொணர தானே படங்களை தயாரிக்கிறார். வணிக ரீதியிலான வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி வருகின்றன. மக்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற செய்யாவிட்டாலும் காலம் கடந்து வாழும் படங்களை சோதனை முயற்சியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார் கமல்ஹாசன். காலம் கடந்துதான் கமல்ஹாசனை அரசியலிலும் மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்றால், இடைப்பட்ட காலத்தில் நாம் சந்திக்கும் தோல்விகள் கமல்ஹாசனின் தோல்வி அல்ல, நம்முடைய தோல்விதான். ஆனால் காலம் கடந்தாலும் கமல்ஹாசன் வெற்றி பெறப்போவது மட்டும் யாராலும் தடுக்க முடியாதது. கமல்ஹாசனை வீழ்த்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் திராவிட போர்வைக்குள் கூட்டணி வைக்கத்தான் போகிறார்கள், படுதோல்வி அடையத்தான் போகிறார்கள். இன்றைக்கு மதவாத போர்வைக்குள் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி வைத்திருப்பதைப் போல. சாதாரண சில நோய்களுக்கு விஞ்ஞான முறையில் சிகிச்சை எடுக்காமல் மூட நம்பிக்கைகளை நம்பி அக்குபங்சர் அது இதுன்னு சிகிச்சை எடுத்து இறந்து போன ஜெயலலிதா அவர்கள் கோமாளிகளிடம் ஆட்சியையும் திருடர்களிடம் செல்வத்தையும் கொடுத்துவிட்டு
தன்னை உண்மையாகவே தெய்வமாக நினைத்த பாமரர்களை கடைசி வரை இலவசத்தை நம்பி பாமரர்களாகவே இருக்கும்படி தொலைநோக்கு பார்வையாளர் ஆட்சி நடத்தி சட்டப்படியும் சரி தர்மப்படியும் சரி குற்றவாளியாகவே இறந்து போனார். பாவம் அந்த பெண்மணி. என் பார்வையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி அல்ல, நோயாளி. உண்மையாகவே சொர்க்கம் என ஒன்று இருக்குமேயானால் அங்கு ஜெயலலிதா இருக்க வேண்டும் என நான் மனதார ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கண்டிப்பாக இன்றைய அதிமுகவினரும் தினகரன் கட்சியினரும் சொர்க்கத்திற்கு போகப் போவதில்லை. அடிமை வேஷம் போட்டு காலில் விழுந்து மேலோகத்திலாவது அவரை நிம்மதியாக இருக்க விடணுமே, அதற்காகவாவது இவர்கள் அங்கே போய் அந்த பெண்மணியை, பாவப்பட்ட பெண்மணியை கொடுமைப்படுத்த வேண்டாம். மதவெறி பிடித்து பேயாட்டம் போடும் பயங்கரவாதிகள் ஆட்சி மத்தியில் நீடிக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. பேய்கள் ஆடியதற்கு கடைசி சாட்சி ஹரியானா மாநிலத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இஸ்லாமிய சிறுவர்களை ஹோலி கொண்டாடி கொண்டிருந்த இளைஞர் கூட்டம் இரக்கமின்றி அடித்த வீடியோ காட்சிகளே சாட்சி. அதே நேரம் இஸ்லாம் மதத்தின் பெயரால் பயங்கரவாதிகள் அப்பாவிகளை தாக்குவதை முதலில் நாம் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் கண்டிக்க வேண்டும். மனிதகுலம் ஒழுங்குடன் வாழ ஏற்படுத்தப்பட்ட மார்க்கங்கள் பல இருந்தாலும் மனிதர்களின் மனமும் அதில் குடிகொண்டிருக்க வேண்டிய மனிதமும் மனிதநேயமும் ஒன்றே ஒன்றுதான். எந்த மார்க்கமும் வேறு எந்த மார்க்கத்தையும் விட உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. தான் பின்பற்றும் மார்க்கமே, தான் பின்பற்றும் மதமே உயர்ந்தது என ஒருவன் நினைப்பானேயானால் அவன் மனதளவில் ஊனமுற்றவன். இன்றைய அபாயகரமான சூழலில் கொள்கை கருமாந்திரம் என பேசாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் இணைந்து மதவாத பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிறார் ஒரு தலைவர். அந்த அளவுக்கு ஒற்றுமை இருப்பவர்கள் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, இல்லாட்டினா நம்ம தளபதி ஸ்டாலின் என யாராவது ஒருவரை தைரியமாக பிரதமர் வேட்பாளராக அறிவிங்களே. கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இருவரும் இணைந்து பாஜகவை எதிர்க்கலாமே. இன்றைக்கு பினராயி விஜயன் அறிக்கையில் கண்டிப்பாக நாங்கள் ராகுல் காந்தியை வயநாடு தொகுதியில் தோற்கடிப்போம் என்கிறார். அப்புறம் எப்படி ராகுல் காந்தி பிரதமராக? இளைஞர்களே, இந்து, இஸ்லாம் என எந்த மதவாதமும் இந்தியாவை விழுங்கிவிட முடியாது, பயப்படாதீர்கள். மதவாதிகளை அழிக்க புறப்படுகிறேன் பேர்வழி என ஊழல்வாதிகள் நிறைந்து ஆண்ட கட்சிகளையே தேர்ந்தெடுத்தால் இன்னும் சில ஆண்டுகளுக்குள் சாராய வியாபாரிகளிடமும் கல்வி வியாபாரிகளிடமும் தமிழ்நாட்டை விட்டு விடுவார்கள். மதவாத, ஊழல்வாத அதிமுக, திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பது நம் தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதை போன்றது. சீமான், தினகரன் வகையற ஆட்களுக்கு வாக்களிப்பது சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது. மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த நினைப்பது ஊழல்வாதிகள் பரப்பிக் கொண்டிருப்பதை போல கமலஹாசன் சராசரி நடிகன் அல்ல, மகா கலைஞன். இலக்கியம், இசை, நடனம், கவிதை பெரும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு உலகத்தரமான படத்தை இயக்கும் ஆளுமை, தலைமை பண்பு, கம்பீரமான குரல், தன் அறிவை அறிவியலோடு சேர்த்து தினம் தினம் அப்டேட் செய்து கொள்ளும் ஆவல், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் மறுப்பாளனாக இருப்பினும் கடவுள், ஆன்மீகம் பற்றிய தெளிவு என பல்வேறு கூறுகளை ஒருங்கே பெற்றுள்ள மனித நேயமிக்க நேர்மையான மனிதன் கமல்ஹாசன். வசூல் ராசா MBBSக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் களத்தூர் கண்ணம்மா முதல் கமல் நடித்த அனைத்து படங்களையும் தேடி தேடி பார்த்தேன். கமல் உதடோடு உதடு வைத்து கொடுக்கும் முத்தங்களையும், விசாலமான பார்வை இல்லாமல் கமலின் குழந்தைகளையும், கமலின் மனைவி மற்றும் தோழிகளையும் கொச்சையாக விமர்சிப்பவர்களின் பிறவி குணமும், பொள்ளாச்சி சம்பவ குற்றவாளிகளின் பிறவி குணமும் ஒரே வகையை சேர்ந்தது என மனநல மருத்துவனாகிய நான் கணிக்கிறேன். வசூல் ராஜா படத்தில் கமல் எழுதி பாடி நடித்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவா பாடல் தன்னை காதலிக்க மறுக்கும் பெண்கள் மீது ஆசிட் வீசும் இளைஞர்களுக்கும், கௌரவ கொலை செய்ய தயங்காத பெற்றோர்களுக்கும் கற்பிக்கப்பட வேண்டிய பாடல், பாடம், வெண்பா. ஆழ்வார்பேட்டை ஆளுடா பாட்டை போய் கேட்டு பாருங்க.
கட்சி தாவல் இங்கே தர்மமடா. ஓஹோ, கட்சி தாவல் தர்மம் இல்லை அப்படிங்கிறத அந்த பாட்டில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இதுக்கு ஏன் உசுரை கொடுக்கணும், எது நஜம் புரிஞ்சி நடக்கணும், காதல் ஒரு கடல் மாறிடா, அதை மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் ஏனடா. காதல் பற்றி அவர் சொல்ல விஷயங்கள். அதுக்கு அதே மாதிரி காதல் ஒன்னியும் கடவுள் இல்லையடா, இந்த இளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகந்தானடா. காதலில் தோற்றதாக நினைத்து தற்கொலை செய்து கொன்ற ஒரு இளைஞனை உற்சாகப்படுத்தும் ஒரு உளவியல் சிகிச்சைக்கு, உளவியல் ஆலோசனைக்கு சமமான ஒரு வார்த்தைகள் அந்த பாடல். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் என பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அரசியல் ஒரு விஞ்ஞானம் என்பதை அறிந்து இயங்கிக் கொண்டிருப்பவன் கமல்ஹாசன். அவனது தேர்தல் அறிக்கைகளை படித்தால் புரியும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் தானே உலகம் போராவும் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுகின்றன. ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் என எங்கேயாவது உண்டா? மனவளக்கலை, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஆகிய தத்துவங்களை சொன்ன மறைந்த வேதாத்திரி மகரிஷி விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்க வேண்டும் என்றும் அதுவே உலக அமைதிக்கான பாதை என்றும் சொன்னார். இராணுவம் இல்லாத ஓருலக ஆட்சி வேண்டும் என ஆசைப்பட்டார். வேதாத்திரி மகரிஷியின் எண்ணம் நாம் வாழும் காலம் வரை சாத்தியமில்லை. ரஜினிகாந்த் வேதாத்திரி மகரிஷி ஆகியோரை இந்த இடத்தில் ஏன் இழுத்தேன் என்றால், ஒரு விழாவில் கமல்ஹாசன் பேசினார். நாட்டுப்பற்று எல்லாம் கடந்து உலகப்பற்று வேண்டும். மாநிலங்கள், நாடுகள் என்பதெல்லாம் பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் தானே, மனிதநேயம் இல்லாத நாட்டுப்பற்று எதற்கு என்றார். அந்த பேச்சு முழுமையாக ஞாபகம் இல்லை. வேதாத்திரி மகரிஷி எனும் தத்துவ ஞானியின் எண்ணத்தை போகிற போக்கில் அவருடைய பாசையில் சொல்லி செல்கிறார் கமல். ஆனால் சீமான் போன்றவர்கள் இனப்பற்று, மொழிப்பற்று என அப்பாவி இளைஞர்களை உசுப்பேத்தி படிக்க வேண்டிய திறமைகளை வளர்க்க வேண்டிய, வேலைக்கு போக வேண்டிய குழந்தைகளை மனதளவில் ஊனமாக்கி கொண்டிருக்கிறார். ஹிந்தி ஒழிப்பு, தனி திராவிட நாடு என எதுகை முனையில் பேசி ஒரு தலைமுறையை சீரழித்த கும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகும் நேரத்தில் புதிதாக ஒரு தீய சக்தி அடுத்த தலைமுறையை காலி செய்யும்படி பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்டர்நெட் காலத்தில் கத்தி கூச்சல் போட்டு உணர்ச்சிகளை தூண்டும் அரசியல் வியூகம் இன்னும் சில ஆண்டுகளுக்குள் காணாமல் போகும். அப்போது சீமான் போன்றவர்கள் பெரிய தொழிலதிபர்களிடம் பீச்சங்கையாக சேர்ந்து விடுவார்கள். அவரை நம்பிய ஏழை எளிய போஸ்டர் ஒற்றிய இளைஞர்கள் அனைவரும் அனைத்தையும் இழந்து நடுரோட்டில் நிற்பார்கள்.